குறிப்பாக இப்ப வந்து ரொம்ப தி பெஸ்ட் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பிராங்கியல் ஆஸ்துமா. ஸோ பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அந்த உஷ்ணவீரியமானது நமக்கு தேவைப்படும். ஸோ பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து முடக்குவாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த கருஞ்சீரகம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கருஞ்சீரகத்திலேயே நெறைய வந்து ஒப்பீனியன்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு கருஞ்சீரகம்னு சொல்றது ஒரு கருப்பா ஒரு சின்ன விதையாட்டம் இருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரான்ல வந்து ஒரு ஒப்பில்லா மருந்தா சிறப்பா வந்து சொல்லப்பட்டது. இதே இது வந்து நம்ம சித்தர் இதுல வந்து மருத்துவத்துல வந்து கருஞ்சீரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்ம குத்தல் அரிசி நம்ம பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா அரிசி சிகப்பு கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா? அது மாரி ஒல்லியா நீளமா இருக்கும். அந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்றது செரிமானத்திற்கு வந்து ரொம்ப ஏற்ற ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து செரிமானத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த கருஞ்சீரகம் வந்து செரிமானம் பாதிக்கப்பட்டவர்கள் எடுக்கக்கூடாது. சிறுநீரக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எடுக்கக்கூடாது. அப்ப அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னா, சர்ம நோயாளிகள் எடுக்கலாம். அதே மாதிரி முடக்குவாதம். முடக்குவாதம் பிரச்சனைகள் இருப்பவங்க வந்து எடுக்கலாம். அதே மாரி நம்ம பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட் இவங்க 3 பேருக்கும் தான் இது நல்லது.